வினாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் புடவைக்கடை மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல். 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் நாட்டில் மூடப்பட்டன. பரீட்சை பெறுபேற்றுக்காக காத்திருந்த மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான வியாபாரி. கனடா விடுக்கும் அவசர எச்சரிக்கை, உடனடியாக வெளியேறுங்கள். யாழில் புடவைக்கடை ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலரால் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதல் சம்பவமானது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள புடவைக்கடை மீதே இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களே புடவக்கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரினால் நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இன்று முன்னெடுத்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக குறைந்தது 10,026 அரச பாடசாலைகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஜோசப் ஸ்டாலின், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினைகள், பரீட்சை வினாத்தாள் திருத்த கட்டணங்கள் தொடர்பான பிரச்சினைகள் உள்ளிட்ட அவர்களின் கோரிக்கைக்கு தீர்வு காணுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினர். ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் 30 தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் இன்று ஆரம்பிக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொடர் வேலை நிறுத்தத்தால் பள்ளி கல்வித்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுட்டிக்காட்டிய ஜோசப் ஸ்டாலின், அவர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினர். இதேவேளை சம்பள முரண்பாடுகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து பல ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களினால் கொழும்பில் எதிர்ப்பு பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு எதிரே ஒல்ஹொட் மாவத்தை மற்றும் லோட்டஸ் வீதிக்கு அருகில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காபோதா சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகளுக்காக காத்திருந்த பாடசாலை மாணவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஹெல்கிரியாகம திக் வண்ணகம பிரதேசத்தினை சேர்ந்த 17 வயதினை உடைய மாணவனே மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் தனது வீட்டின் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்கம்பியில் சிக்கி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்துள்ளார். மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் இருந்த மாணவன் உடனடியாக அடியாகல பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும், அங்கு ஆபத்தான நிலையில் இருந்த மாணவன் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் கடற்பரப்பில் சுமார் 200 கிலோகிராம் போதைப் பொருட்களுடன் பயணித்தபோது கைப்பற்றப்பட்ட படகின் சொந்தக்காரர் என சந்தேகிக்கப்படும் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த போதே அவர் இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் 200 கிலோகிராம் போதைப் பொருளை ஏற்றிய உள்ளூர் பல நாள் கடற்தொழில் இழுவை படகு கைப்பற்றப்பட்டதுடன் 6 பேரை கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை நேற்று தெரிவித்திருந்தது. இலங்கைக்கு மேற்கே சுமார் 121 கடல் மைல் தொலைவில் இலங்கையின் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த படகு இடைமறிப்பு செய்யப்பட்டதாகவும் கடற்படை அறிவித்திருந்தது. இதனையடுத்து போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்ட படகுடன் கைது செய்யப்பட்ட 6 பேர் இலங்கையின் கரையை நோக்கி அழைத்து வரப்பட்டு போலீசாரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் கடற்படை தெரிவித்திருந்தது. இந்நிலையிலேயே கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த போதைப்பொருள் ஏற்றப்பட்ட படகின் உரிமையாளர் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவர் இன்று விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லெபனானில் வாழும் கனேடியர்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டுமென கனடா அரசாங்கம் அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது. கனேடிய வெளிவிவகார அமைச்சர்
மெலனி ஜோலி இந்த அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளார். லெபனானில் தற்போது வன்முறையற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேல் படையினருக்கும் ஹெஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கனேடியர்கள் லெபனானுக்கு பயணங்களை மேற்கொள்வது உசிதமானது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானில் தங்கியுள்ள கனேடியர்கள் வர்த்தக விமானங்களின் ஊடாக அங்கிருந்து வெளியேறுவது பொருத்தமானது என அறிவித்துள்ளார். லெபனானில் ஆயுத போராட்டம் வெடித்தால் அங்கு வாழும் கனேடியர்கள் வெளியேறுவதற்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே லெபனானை விட்டு வெளியேறுமாறு கனேடிய பிரஜைகளுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். லெபனானுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் போது அரசாங்கத்தின் பயண எச்சரிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அவர் மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.